இந்த சீசன்லயே பிக்கெஸ்ட் புள்ளி வேற யாரும் இல்ல. அது நம்ம ஹோஸ்ட் சேது சார் தான். தொடர்ந்து 3-4 வாரமா ராணுவுக்கு எகென்ஸ்டா புள்ளி பண்ணிட்டே இருக்காங்க, இன்சல்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ராணுவ பேசினாலும் தப்பு, பேசலனாலும் தப்பு அப்படின்னு அவங்க டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. மத்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து வன்மத்தோட விளையாடக்கூடாது, பேகேஜ் தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல இருக்கிற ஹோஸ்ட் வந்து அவங்கள விட அதிகமா ஒரு பேகேஜ் தூக்கிட்டு வராங்க. அப்படி என்னதான் ராணுவ மேல இவங்களுக்கு காண்டன் தெரியல. ஆனா பெரிய பேகேஜ் இருக்கிறது வந்து ரொம்ப ஆப்வியஸா தெரியுது. திஸ் இஸ் an extremely unprofessional attitude from the host. இது எந்த வகையிலயும் அக்செப்டபிளாவே இல்ல. அதே மாதிரி ராணுவோட எவிக்ஷன் கூட எந்த வகையிலயும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஓட் கவுண்ட் கம்மியா இருக்கு, ஓட்ஸ் ராணுவுக்கு வரல அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய ஜோக்கா இருக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. ஏன்னா உள்ளே இருக்கிற விஷால் கம்பேர் பண்ணும்போது, பவித்ரா கம்பேர் பண்ணும்போது, அருண் கம்பேர் பண்ணும்போது, சௌந்தர்யா கம்பேர் பண்ணும்போது ராணவ் வந்து எவ்வளோ நல்ல ஒரு கேம் விளையாடுறாங்க. எப்படி அந்த ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணும்னு யோசிச்சு ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் கேம் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ பலமா ஒரு ஹேண்ட் இன்ஜுரி ஆனாலும் அவங்க வந்து டிடிஎஃப் வீக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் அண்ட் சோல் போட்டு அவங்க டாஸ்க் விளையாடுறாங்க. ஈவன் பிஃபோர் த இன்ஜுரி எல்லா டாஸ்க்லயும் அவங்களோட 100% பங்களிப்பு அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. யாரு என்னன்னு பார்க்காம மூஞ்சி நேரம் பேசுற தைரியம் வந்து ராணவுக்கு மட்டுமே அந்த வீட்ல இருந்திருக்கு. இந்த கோவா கேங் குரூப்பிசம் இவங்க அட்டாக் பண்ணி முடிச்சு விட்டாங்க. இந்த சௌந்தர்யாவோட கேவலமான புல்லிங்க இவங்க சிங்கிள் ஹேண்டடா வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. ஏன் நம்ம ஹோஸ்ட் சேது சர்க்கே வந்து நீங்க பேசுறது நல்லா இல்ல சார், ரொம்ப ஹார்ஷா இருக்கு அப்படின்னு வந்து மூஞ்சி நேரம் இதுக்கு முன்னாடி எந்த கண்டெஸ்டன்ட்டும் எந்த சீசன்லும் பண்ணாத ஒரு விஷயத்தை ராணவ் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு தனி தைரியம் வேணும். ராணவ் பேரு அந்த நேம் கார்டுல வந்த உடனே சௌந்தர்யா அடிச்ச கிளாப்ஸ் பாத்தீங்களா, எந்த அளவுக்கு அவங்க வந்து வன்மம் காட்டுறாங்க அப்படின்றது. இதுக்கும் வந்து முட்டு கொடுக்குறாங்க. சௌந்தர்யாவோட பிஆர் கும்பல் எவ்வளவு ரியலா இருக்காங்க பாருங்க அப்படின்றது. ஆமா, ரொம்ப ரியலா இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்க வன்மமும் ரொம்ப ரியலா இருக்கு, நல்லாவே தெரியுது. சௌந்தர்யா வந்து உன் நேம் வந்த உடனே எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு, இப்போவாவது வெளியில போய் நீயா இரு அப்படின்னு சொன்னாலும் ராணவ் வந்து திருப்பி சௌந்தர்யா நீங்க நல்லா வரணும், பெரிய ஹீரோயினா வரணும் அப்படின்னு சொல்லி ஜெனியூனா ஸ்போர்ட்டிவா நல்ல விதத்திலே வாழ்த்து தான் வெளியில வந்திருக்காங்க. தட் இஸ் ராணவ். இந்த ஒரு கோல்டன் ஹார்ட்டுக்காக தான் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்காங்க. ராணவ், wishing you the very best in your acting career. Keep shining, keep smiling. We will always support you.